Exercise 10.3 16th sum s of g equal to 4th root of t cube plus 1 divided by t cube minus 1 கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ரூட்ல இருக்கு. ஸோ ரூட்ல இருக்கும்போது நம்மளால என்ன பண்ண முடியாது, டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி த ஹோல் பவர் 1/4 அப்படிங்கிற ஃபார்மெட்ல எழுதிக்கிடுவோம். எழுதிட்டோம் அப்படின்னா இப்போ இதுல பார்க்க எப்படி இருக்கு, லைக் எக்ஸ் பவர் என்னங்கிற ஃபார்மெட்ல இருக்கு. ஸோ அந்த ஃபார்மெட்ல இருந்துன்னா ஃபார்முலா என்னது, என் இன்டூ எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன். ஸோ என் இன்டூ எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன். ஆனா இங்க நம்மளுக்கு என்ன இல்லை, எக்ஸ் இல்லை, எக்ஸ் இல்லாம வேற டேம் இருக்கு. ஸோ எக்ஸ் இல்லாம வேற என்ன டேம் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த டேமை வந்து எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன டேம் இருக்கோ அதை வந்து அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ இங்க இருந்தது டி கியூப் பிளஸ் ஒன் டிவைடட் பை டி கியூப் மைனஸ் ஒன்னு இருக்கு இல்லையா, அதை டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம்னு எழுதிக்கிடுவோம் ஃபர்ஸ்ட். அடுத்த லைன்ல டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். 1/4 மைனஸ் ஒன்னுனா 1 மைனஸ் எல்சிஎம் எடுக்கும்போது என்னவா மாறிடும், இது இங்க வந்து 4 வந்துடும். ஸோ 1 மைனஸ் 4 டிவைடட் பை 4 இன்டூ இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். இதை டிஃபரன்ஷியேட் பார்க்க எப்படி இருக்கு, இதோட ஃபார்மட் இருக்கு, எப்படி இருக்கு, u பை v அப்படிங்கிற ஃபார்மெட்ல இருக்கு. ஸோ u பை vனா அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஃபார்முலா என்னது, v ஸ்கொயர் vu டேஷ் மைனஸ் u v டேஷ். ஸோ ஃபார்முலா படி v ஃபர்ஸ்ட் எழுதியாச்சு, u செகண்ட் டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம்னு எழுதிட்டோம், மைனஸ் u எழுதியாச்சு, v டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம்னு எழுதிட்டு டிவைடட் பை டி கியூப் மைனஸ் ஒன் டு த ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1 மைனஸ் 4 வந்து என்னவா மாறிடும், மைனஸ் 3/4. இங்கே டி கியூப் மைனஸ் ஒன் அப்படியே இருக்கும். இந்த 3t ஸ்கொயர் அதாவது டி கியூப் இது வந்து எக்ஸ் பவர் என் ஃபார்மெட்ல இருக்கா. ஸோ ஃபார்முலா என்னது, n இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன். இப்போ டி கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும், 3 இன்ட்டு டி பவர் 3 மைனஸ் ஒன். அப்போ 3 இன்ட்டு 3 மைனஸ் ஒன் ஸ்கொயர். இப்போ 3t ஸ்கொயர் நீங்க வந்துடும். மைனஸ் இந்த டி கியூப் பிளஸ் ஒன் அப்படி எழுதிக்கோங்க. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா அதே மாதிரி 3t ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இனிமேல் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து சிம்பிளிஃபை பண்ண போறோம், அவ்வளோதான். அடுத்த ஸ்டெப்ல பார்த்தீங்கன்னா மைனஸ் 3/4 வந்து இது இந்த ரெண்டு டேமுக்கும் மேலே உள்ள டேம் கீழே உள்ள டேம் ரெண்டுக்குமே வந்து காமனா இருக்கிறதுனால மைனஸ் 3/4 மைனஸ் 3/4ன்னு ஸ்பிளிட் பண்ணி எழுதிட்டோம். இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா டி கியூப் மைனஸ் ஒன் 3t ஸ்கொயர் பிளஸ் 0 3t ஸ்கொயர். அதே மாதிரி இங்கே 3t ஸ்கொயர் இந்த மைனஸ் ஒன்று டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன வரும், 0ன்னு வந்திருக்கும். ஸோ 3t ஸ்கொயர் மட்டும் எழுதியிருக்கிறோம். இப்போ அடுத்த ஸ்டெப்ல பார்த்தீங்கன்னா அந்த 3t ஸ்கொயர் வந்து ரெண்டு டேம்லையுமே காமனா இருக்கு. ஸோ ரெண்டு டேம்லையும் காமனா இருக்கிறதுனால இதை காமனா வெளியே எடுத்துட்டேன். இப்போ வெளியே எடுக்கும்போது இங்கே என்ன இருக்கும், டி கியூப் மைனஸ் ஒன்னு இருக்கும், இங்கே மைனஸ் ஆஃப் டி கியூப் பிளஸ் ஒன்னு இருக்கும். இதை உள்ள கொண்டு போனீங்கன்னா மைனஸ் டி கியூப் மைனஸ் ஒன்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா பிளஸ் டி கியூப் மைனஸ் டி கியூப் கேன்சல் ஆயிருமா. ஸோ உள்ள வந்து என்ன இருக்கும், மைனஸ் 2 மட்டும் இருக்கும். அதே மாதிரி இங்க இந்த ஸ்டெப்ல என்ன பண்ணிருக்கோம், இங்க 3 கியூப் மைனஸ் ஒன்னு டு த ஹோல் ஸ்கொயர் இருக்கு, இங்க டி கியூப் மைனஸ் ஒன் டு த ஹோல் பவர் மைனஸ் 3/4ன்னு இருக்கு. ஸோ அதை என்ன பண்ணிருக்கோம், இது ரெண்டையும் வந்து பேஸ் வந்து ஒரே மாதிரி இருந்ததுன்னா பவரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் 3/4 பிளஸ் 2 அப்படின்னு எழுதி இருக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இது வந்து மைனஸ் ஒன் மைனஸ் 2ன்னு மாறிடும். ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு 1/4 வந்து இருக்கு. ஸோ இதை கேன்சல் பண்ணா என்ன வரும், இங்க ஒரு 2 இங்க ஒரு 4ங்கிறதுனால 2 2s are 4 கேன்சல் ஆயிரும். இங்க வந்து மைனஸ் 3/4 அப்படியே இருக்கும். இதை பண்ணோம்னா என்ன வரும், எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 4 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா மைனஸ் 3, இங்க வந்து 4 வரணும். அப்போ 4ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 8 ஆயிரும். மைனஸ் 3 பிளஸ் 8 டிவைடட் பை 4. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல மைனஸ் 3t ஸ்கொயர் அப்படியே இருக்கும் இன்டூ டி கியூப் பிளஸ் ஒன் பவர் 3 மைனஸ் 3/4 அப்படியே இருக்கும். இந்த கீழே 2 கேன்சல் ஆயிக்கலாம், அந்த 2 மட்டும் இருக்கும். டி கியூப் மைனஸ் ஒன் இதோட பவர் வந்து 5/4ன்னு மாறிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த பவர் மைனஸ்ல இருக்கிறதுனால அதை அப்படியே கீழே கொண்டு வந்து மட்டும் எழுதிட்டோம்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். தேங்க்யூ.